வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.2 முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -5 வகுத்தல் 12 + 7/15 மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ -5/12 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறை எண், அதே மாதிரி 7/15 அப்படிங்கிறது விகிதமுறை எண். எப்படி விகிதமுறை எண்ணுன்னு சொல்லுவோம்? A/B. நமக்கு தொகுதியும் மேலே தொகுதியும் கீழே பகுதி வந்திருந்தாவே அது என்னது நமக்கு விகிதமுறை எண்ணுன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய எண் என்ன அப்படின்னா நமக்கு விகிதமுறை எண். அப்போ விகிதமுறை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பகுதி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? 12, 15 வெவ்வேறையாக இருக்குது. அப்போ சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்டலோ கழித்தலோ பண்ண முடியும்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்போம்? மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. ஸோ 12, 15 ஒரே பாட்டில் வருமா அப்படின்னா 2ஆம் பாட்டில் 12 6 தடவை 15 வராது, அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போடுறோம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் 6 வராது, 6 வந்து 3 தடவை வரும். ஸோ 15 வராது, அப்படியே வச்சுப்போங்களா. இப்போ 3, 15 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 ஒரு தடவை, 15 வந்து 5 தடவை. ஸோ 5 பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். இப்போ 1,1ன்னு வந்துருங்களா. அப்போது மீசிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இது கிடைச்சது எல்லாத்தையும் பெருக்கிறது தான். 2 × 2 × 3 × 5. அப்போ 2 2 4, 4 3 12, 12 × 5 60ன்னு கிடைக்குது. 12 × 5 60ன்னு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? -5/12 -5/12 கீழே 60 ஆக்கணும். 7/15 என்ன ஆகணும்? 60 ஆக்கணுங்களா. அப்போ 12ஓட எதை பெருக்குனா 60 வருது? நமக்கு 5 பெருக்குனா 60 வருது. அப்போ மேலே என்ன பண்ணுறோம்? 5ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி 15ஆல் எதை பெருக்கணும்? நமக்கு வந்து 60 வரும் அப்படின்னா 15 × 4 60 வரும். அப்போ மேலே என்ன பண்ணுவோம்? நம்ம தொகுதியிலே அதே 4ஆல் பெருக்கும். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள். -5 × 5 -25 வகுத்தல் 12 × 5 60ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் ஸோ இங்கே 7 நாள் என்னது 28 வகுத்தல் 60 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே -25 இருக்குது, இங்கே +28 இருக்குது. -25 +28 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? நமக்கு பகுதி வந்து சமமாக இருக்குது. பகுதி கீழே சமமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டல் கழித்தல் பண்ணலாங்களா. அப்போ -25ல் +28 இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ்னால் மைனஸ் பண்ணும். அப்போ 28ல் 25 போச்சுன்னா மீதி 3 கீழே 60ன்னு வரும். ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 6 வந்து 2 தடவை, இங்கே 0 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாங்களா. அப்போ என்ன விடை கிடைக்குது? 1/20 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் -5/12 + 7/15 மதிப்பு 1/20 ஆகும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க. -3/6 பெருக்கல் 18/-9 மதிப்பு டேஷ் ஆகும் கொடுத்துட்டாங்களா. அப்போது -3/6 பெருக்கல் 18/19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெருக்கல்ல நம்ம என்ன பார்க்க தேவையில்ல? கீழே பகுதி சமமாக இருக்கான்னு பார்க்க தேவையில்ல, அப்படியே பண்ணிடலாங்களா. இப்போ பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 6 வருமானா 2 தடவை வரும். அதே மாதிரி 9ஆம் வாய்ப்பாடில் 1 9 9 2 9 என்னது 18. அப்போ இங்கே கீழே இருக்க 2 இங்கே இருக்க 2 கேன்சல் ஆயிருங்களா. மீதி என்ன வருது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. பெருக்கல்ல மைனஸ் மைனஸ் அப்படின்னா மைனஸ் பெருக்கல் மைனஸ் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் கிடைக்கும். மைனஸ் மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா நமக்கு +1 தான் ஆன்சர். +1 எல்லாமே என்ன ஆகிடுது? நமக்கு கேன்சல் ஆகிடுது. அடுத்து மூணாவது -15 வகுத்தல் 23 வகுத்தல் 30/46 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த வகுத்தல் நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா பெருக்கலாக மாற்றலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பண்ணுவோம்? அப்படியே எழுதிப்போம். இங்கே வகுத்தலில் இருக்கிறது நம்ம பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழையாக மாறிடும். இது என்னவா மாறிடும்? நமக்கு தலைகீழாக மாறும். பாருங்கள், பெருக்கல் போட்டோம். அப்போ என்ன இருக்குது? 30/46 எப்படி மாறிடும் அப்படின்னா -46 வகுத்தல் 30 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இது ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா ஸோ 15ஆம் வாய்ப்பாடில் 1 5 5 2 15 30ன்னு வருங்களா. அதே மாதிரி 23 வாய்ப்பாடில் ஒரு தடவை, இது 2 தடவை. ஸோ என்ன போட்டு பாருங்களேன். 23 × 1 23 23 × 2 2 3 6 2 2 4. ஸோ 46ன்னு கிடச்சிருச்சிங்களா. அடுத்து கீழேயும் 2 இருக்குது, மேலேயும் 2 இருக்குது. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடுது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் பெருக்கல் மைனஸ் என்ன ஆகிடும்? நமக்கு ப்ளஸ்ன்னு கிடச்சிரும். அப்போ +1 இதோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது? +1ங்கிறது ஆன்சர். அடுத்து நாலாவது கேள்வி டேஷ் என்ற விகிதமுறை எண்ணுக்கு தலைகீழே கிடையாது. 0 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறை எண்ணுன்னு பார்த்துருக்கோம். அப்போ கீழே பகுதி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தங்களா.
ஸோ அப்போ இந்த பூஜ்ஜியம்ங்கிறதுக்கு வந்து தலைகீழி கிடையாது எந்த விகிதமுறை எண்ணுக்கு. அப்போ இது தலைகீழ போட்டோம் அப்படின்னா நாங்கள் 1/0 வந்துடுங்களா. அப்போ இது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிரும். இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பூஜ்ஜியம்ங்கிற எண்ணுக்கு மட்டும் நமக்கு என்ன கிடையாது, தலைகீழி கிடையாது. தலைகீழி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடுது. அப்போ எதுக்கு தலைகீழி கிடையாது, பூஜ்ஜியமுக்கு மட்டும் நமக்கு தலைகீழி கிடையாது. அடுத்து -1 பெருக்கல் நேர்மாறு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. -1 பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறு அப்படின்னாவே நமக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா 1/a இன்ட்டு a பெருக்கல் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 1/a. அப்போ ஏன் இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று என்னவா இருக்கும், 1/-1 அப்படின்னு இருக்கும். அப்போது -1ஓட பெருக்கல் நேர்மாறு என்ன கேட்குறாங்க. அப்போ a வந்து -1 எடுத்தால் அப்போ 1/a என்ன வரும், 1/-1ன்னு வரும். இதை -1ன்னு எழுதிடலாங்களா. அப்போது ஏவோட பெருக்கல் நேர்மாறு நமக்கு என்ன தான் கிடைக்குது, ஏவோட மதிப்பு நமக்கு -1 வந்துச்சு. 1/aவோட மதிப்பு -1. நமக்கு என்னது, ஏவையும் 1/aவையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 1ங்கிற விடை வரணும். அப்போ ஏக்கு -1 இன்ட்டு 1/-1. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், பெருக்கல் ப்ளஸ் ஆகிடும். 1ஓட 1 பெருக்கும்போது 1ன்னு கிடச்சிரும். அப்போ -1 பெருக்கல் நேர்மாறு என்ன தான் வந்திருக்கு, -1. அப்போ இதோட விடை -1 தான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி, சரியா தவறா என கூறுக. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், எல்லா விகிதமுறை எண்களும் ஒரு கூட்டல் தலைகளையே பெற்றிருக்கும். ஸோ அது கரெக்டு தான். எல்லா விகிதமுறை எண்ணுக்கும் என்ன இருக்குது, ஒரு கூட்டல் தலைகளே இருக்கும். அப்போ இது வந்து சரி. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 மற்றும் -1 ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறை எண்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்டிவ் இன்வர்ஸ். ஸோ அப்போ நம்ம கூட்டல் நேர்மாறு அப்படின்னா a + -a = 0ன்னு கிடைக்கணும். a + -a = 0. இப்போது நம்ம -1 + -1 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். -1 + 1 ஆகிடுங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0 தான் கிடைக்குது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூட்டல் நேர்மாறு நமக்கு எல்லாமே 0 தான் வரும். ஆனால் -1ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறை எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறு. நமக்கு 0 மட்டும் கொடுத்துருந்தா ஆன்சர் கரெக்டு. இங்கே 0ம் -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறு. அடுத்து ஸோ -11/-17 கூட்டல் நேர்மாறு 11/17ங்களா. ஸோ எப்படி இருக்கணும், கூட்டல் நேர்மாறு ஒன்று ஏன் இருந்துச்சுன்னா இன்னொன்று -a அப்படின்னு வந்தால் தான் என்ன 0ன்னு வருங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, -11/-17 எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே மைனஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். 11/17ங்களா. அப்போ ஏவோட மதிப்பு 11/17னா -aவோட மதிப்பு என்னவாக இருக்கணும், -11/17 இருக்கணும். அப்போ இது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 11/17ன்னு கிடச்சிருச்சு. அப்போ -11/17க்கு பதிலாக 11/17 ரெண்டு எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ கூட்டல் நேர்மாறு ஆகும் கொடுத்தது தவறு. நமக்கு எப்படி இருந்தால் கரெக்டு, -11/17 இருந்தால் தான் கரெக்டு. அடுத்து தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறையின் -1 ஆகும். கரெக்டு தான். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா a அப்படின்னா -1 எழுதுறாங்களா. இப்போ ஏவை -1, இந்த -1 ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1/a அப்படின்னு எழுதும்போது என்ன பண்ணுவோம், 1/-1ன்னு எழுதுவோம். அப்போ கடைசியில் -1 எழுதிப்போங்களா. அப்போ ஏக்கும் -1 1/aன்னு எழுதினாலும் என்ன தான் வருது, சேம் அதே -1. அப்போ கரெக்டு தான். ஸோ தலைகீழே நம்ம எழுதினாலும் அதே நமக்கு திரும்ப கிடைக்குது பாருங்கள். ரெண்டும் சமமாக இருக்கனால இது சரி. ஸோ மீதி இப்போ a = -2 அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் பாருங்கள், 1/aன்னு எழுதும் போது 1/-2. அப்போ -1/2ன்னு தான் வருது. நான் எடுத்துக்கிட்டது என்னது, -2. ஆனால் நமக்கு கிடைக்கிது -1/2. ஆனால் இங்கே -1 எடுத்துக்கிறோம், நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, -1ன்னு கிடைக்குது. அதுதான் சொல்கிறாங்க தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறை எண் -1 ஆகும். ஸோ தலைகீழாக நம்ம எழுதினாலும் நமக்கு அதே -1 கிடைக்கிறதுனால இதை சரின்னு சொல்கிறோம். அடுத்து அஞ்சாவது, அனைத்து விகிதமுறை எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. ஏன் பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா என்னது, a × 1/a = 1ங்களா. அப்போது நான் ஏக்கு 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 0 × 1/0 = நமக்கு 1ன்னு கிடைக்காது. என்ன ஆகும் அப்படின்னா 0 × 1/0 அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு மாறிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. அப்போது பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா a இருக்கணும், 1/a இருக்கணும். இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 1ன்னு விடை கிடைக்கணும். ஆனால் நான் ஏக்கு 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 0 ஏன்னா ஏவும் என்னது ஒரு விகிதமுறை எண் தானே. அப்போ இங்கே பெருக்கல் நேர்மாறு எல்லா எண்ணுக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா எண்ணுக்குமே வரும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ 0க்கு வராது. அப்போ இவங்க எல்லா எண்ணுக்கும் அப்படின்னு சொன்னது தவறு. ஓகேங்களா. 0 மற்ற மீதி எண்களுக்கு அப்படின்னா கரெக்டு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.
மூன்றாவது கேள்வி கூடுதலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் 7/5 + 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ விகிதமுறை எண்ணோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பகுதி சமமாக இருக்கான்னு பார்ப்போங்களா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7/5 + 3/5 பகுதி சமமாக இருக்குது. அப்போ பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், தொகுதியில் இருக்கிறத கூட்டுவோங்களா? பகுதி அப்படிங்கிறது கீழே இருக்கிறது, தொகுதி அப்படிங்கிறது மேலே இருக்கிறது. அப்போ மேலே இருக்கிறது கூட்டுறோம். அப்போ 7 + 3 என்ன வருது, 10/5ன்னு கிடைக்குது. அப்போ 10/5 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10/5 அப்படின்னு அர்த்தம். 10/5 நடத்துங்களா? ஸோ 10 5 ஒரே பாட்டில் வருமானா 5 பாட்டில் 1 5 5 2 தடவை என்னது 10. அப்போ இதோட விடை 2. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, தேர்ஃபோர் 7/5யும் 3/5 கூட்டினா என்ன கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, 2ங்கிற மதிப்பு கிடைக்குது. அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7/5 + 5/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கூட்டல் பின்னமாக கொடுத்துட்டு நமக்கு விகிதமுறை என்ன கொடுத்துட்டு கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண சொன்னால் பகுதி சமமாக இருக்கான்னு பார்ப்போங்களா? எப்படி இருக்குது அப்படின்னா பகுதி சமமாக இல்லை. அப்போ பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போங்களா? அப்போ 5 7ம் ஒரே வாய்ப்பாடில் வருமானா வராது. 5 வாய்ப்பாடில் 5 ஒரு தடவை வரும், 7 அப்படியே வச்சுக்கிறோம். 7 வாய்ப்பாடில் தான் என்ன ஆகும், 7 வருங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது, மீசிமா = 5 × 7 7 என்னது 35. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பகுதியை வந்து 35 மாற்றணும். அப்போ 7/5 + 5/7. அப்போ 5ஓட எதை பெருக்குனா 35 வரும். 7 35ங்களா? அப்போ கீழே நம்ம 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே தொகுதி என்ன பண்ணணும், 7ஆல் பெருக்கணும். இங்கே 7ஓட எதை பெருக்குனா 35 வரும். 7 5 35. அப்போ கீழே 5ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். அப்போ 7 7 நமக்கு என்ன கிடைக்குது, 49 + 5 5 25 வகுத்தல் இங்கேயும் 35ன்னு கிடச்சிரும், இங்கேயும் 35ன்னு கிடச்சிருங்களா? ஸோ எப்படி இருக்குது, இப்போ பகுதி சமமாகிடுச்சு. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டுவோங்களா? தொகுதி அப்படிங்கிறது மேலே இருக்குது. அப்போ 49 25 கூட்டுறோம். அப்போ 49 + 25. ஸோ 5 9 5 கூட்டினா 14, மீதி 1 4 + 1 5 5 + 2 7. இப்போ என்ன கிடைக்குது, 74 / 35 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ 74 / 35. அப்போ 74 35 ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ என்ன எழுதுகிறோம் அப்படின்னா தேர்ஃபோர் ஸோ 7/5ம் 5/7 நம்ம கூட்டினோம் அப்படின்னா 74/35 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து இதில் மூணாவது கேள்வி. ஸோ மூணாவது எதை ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6/5 ப்ளஸ் -14/15 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ 6/5 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ராக்கெட் இருந்தால் பெருக்கல்னு அர்த்தம். பெருக்கல் ப்ளஸ்ஸு பெருக்கல் மைனஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு என்ன பண்ணும், மைனஸ்னு போட்டுக்கிறோம். அப்போ -14/15. அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே கழித்தல் வந்துருச்சு. அப்போது நமக்கு எப்படி இருக்கணும், பகுதி சமமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பகுதி சமமாக இருக்கணும். இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ பகுதி சமப்படுத்த என்ன பண்ணுவோம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா? 5ஆவது வாய்ப்பாடில் 5 ஒரு தடவை, 5 3 தடவை, மறுபடியும் 5ஆவது வாய்ப்பாடில் 3 வராது, 3ஆவது வாய்ப்பாடில் வருவங்கனால 3 வந்து ஒரு தடவைங்களா? அப்போது மீசிமா என்ன கிடைக்குது, 5 × 3 3 என்னது 15 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பகுதியை 15ன்னு மாற்றணும். நம்மளோட பகுதியை 15 அப்படின்னு மாற்றணுங்களா? அப்போ 6/5 -14/15 போட்டுக்கலாம். அப்போ நமக்கு பகுதி 15ஆக மாறணும். அப்போ 5ஓட எதை பெருக்குனா 15 வரும். 3 5ங்களா? அப்போ கீழே 3ஆல் பெருக்குனா மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். இங்கே ஆல்ரெடி 15 தான் இருக்குது. அப்போ × 1ன்னு போட்டுக்கலாங்களா? அப்போ 6 3 18 / 15 -14/15 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ நம்மளோட பகுதி எப்படி ஆகிடுச்சு, கீழே பகுதி வந்து சமமாக ஆகிடுச்சு. அப்போ தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாங்களா? அப்போது 18 - 14 / 15ன்னு வரும். 18ல் 14 போயிடுச்சு அப்படின்னா என்னது 4/15 4/15 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன சொல்லிடலாம் இதில், தேர்ஃபோர் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, 6/5 ப்ளஸ் -14/15 மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் என்னது 4/15 தான் சரியான விடை. இதில் 4வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 4வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. -4 2/3 ப்ளஸ் 7 5/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கலப்பு பின்னமாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பின்னமாக மாற்றுவோங்களா? கலப்பு பின்னம் அப்படின்னா இது முழு எண், இது தொகுதி, நமக்கு இது பகுதிங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸோ முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி வகுத்தல்
பகுதி. அப்போ இப்படி எழுதிக்கலாங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை எழுதுகிறோம். அப்போ எப்படி மாறிடும் பாருங்கள், -4 பெருக்கல் 3 -4 பெருக்கல், ஸோ மைனஸ் முன்னாடி வச்சுக்கலாம், -4 பெருக்கல் 3 + 2 வகுத்தல் 3 ப்ளஸ், ஸோ 7 பெருக்கல் 12 + 5 வகுத்தல் 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைக்குது பாருங்கள், -4 3 12 + 2 வகுத்தல் 3. ஸோ இங்கே 4 × 3 12, இங்கே +2 இருக்குது. அப்போ 12 + 2 வகுத்தல் 3 ப்ளஸ் 7 × 12, 7 × 12ஓட மதிப்பு என்னென்னு தெரியணுங்களா? அப்போ என்ன வரும், 84 கிடைக்கும். 84ஓட 5 கூட்டணும், 84 + 5 வகுத்தல் 12 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், இது என்ன ஆகுது, -12 + 2 14/3 ப்ளஸ் 84ஓட 5 கூட்டினா 89/12 அப்படின்னு கிடைக்குது. இங்கே எப்படி இல்லை, பகுதி சமமாக இல்லை, பகுதி வந்து நமக்கு சமமாக இல்லை. அப்போ பகுதி சமமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா, 3க்கும் 12க்கும் போடுறோம். 3ஆவது பாட்டில் ஒரு 3 3, ஸோ 12 வந்து 4 தடவை வரும். மறுபடியும் 4ஆவது பாட்டில் என்ன ஆகும், ஒரு தடவை 4 வருங்களா. அப்போது மீசிமா ஈக்குவல் டு 3 × 4, 3 4 எவ்வளோ, 12. அப்போ நம்மளோட பகுதி என்னவா மாற்றணும், 12ஆக மாற்றணும். அப்போ -14, 3ஓட எதை பெருக்குனா 12 வரும், நமக்கு 4. அப்போ 14 × மேலேயும் 4ஆல் பெருக்கிப்போங்களா, இங்கே 12 இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ 14 × 4 பெருக்கணும். அப்போ 4 4 16, மீதி 1, 4 1 4 5. அப்போ -56/12 ப்ளஸ் 89/12 கிடைக்கும். நமக்கு ரெண்டுக்குமே எப்படி இருக்குது, பகுதி சமமாக இருக்குது. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதி கூட்டுவாங்களா, பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதி கூட்டுவாங்களா. அப்போ -56 + 89 இருக்குது. -56 + 89, அப்போ மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். அப்போ 89ல் 56 கழிக்கிறோம். ஸோ 9ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 3, 8ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 3. அப்போது இங்கே பெரிய நம்பரோட குறி தானே போட்டுப்போம். இங்கே 89க்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ 89 தான் பெருசு. அப்போ +33ன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது, 33/12ன்னு கிடைக்குது. ஸோ 12 33 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா வரும். எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில். ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 33 பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு 3 3 0 ஆகிடும். இந்த 3 கீழே இருக்கிறோம், ஒரு 3 3ன்னு கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை 33 வருது, 11 தடவை. 12 எத்தனை தடவை அப்படின்னா 3 4 12, 11/4 அப்படின்னு கிடைக்குது. ஆனால் நம்ம கேள்வியில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்க. அப்போ நாமளும் கலப்பு பின்னமாக எழுதலாங்களா. அப்போ 4ஆல் 11 வகுக்கிறோம். 4ஆம் வாய்ப்பாடில் 11 வராது, 4 2 என்ன வரும், 8 வருங்களா. ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும், 9 10 11, மீதி 3 இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம மீதி போட்டுக்கிறோங்களா. ஸோ எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இங்கே இது வந்து வகுக்கும் எண், இது வந்து ஈவு, இது வந்து மீதி, ஓகேங்களா. ஸோ எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஈவு மீதி வகுத்தல் வகுக்கும் எண் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ பாருங்கள், ஈவு என்ன கிடச்சிருக்கு, 2, மீதி என்ன 3/4. ஸோ அப்போ இதோட விடை 2^3/4, 2 × 3/4 தான். ஸோ அப்போ என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, இதுக்கான விடை இது -4 2/3யும் 7 5/12 கூட்டினா என்ன கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்களா, 2 3/4 தான் நம்மளோட விடை. 4வது கேள்வி, -17/11 -8/44 கழிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -17/11 -8/44 கழிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ -17/11 கழிக்கவும் அப்படின்னு கொடுத்தனால மைனஸ் போட்டுக்கிறோம். எதை கழிக்கணும், -8/44 கழிக்கணும், புரியுதுங்களா. ஸோ -17/11 -8/44 கழிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் மட்டத்தில் என்ன போடுறோம், கழித்தல் சிம்பிள் போடுறோம். அப்போ -17/11 அப்படியே வரும். என்ன இருக்குது, ப்ராக்கெட் அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்போ ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் உள்ள மைனஸில் ஒரு நம்பர் இருக்குங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராக்கெட் அப்படின்னாவே பெருக்கல். அப்போது மைனஸ் பெருக்கல் மைனஸ் அப்படின்னு வந்ததுன்னா பெருக்கல்ல மைனஸ் மைனஸ் பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் கிடைக்கும். அப்போ என்ன ஆகிடும், இங்கே இருக்க மைனஸ்க்கும் இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸ் என்ன ஆகிடுது, நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடுது. அப்போ +8/44 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்ம வந்து இது பண்ணியாச்சு.
நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பின்னமாக இருந்துச்சு, விகிதமுறை என்ன இருந்துச்சு அப்படின்னா, விகிதமுறை என்ன இருந்தது அப்படின்னா நமக்கு பகுதி சமமாக இருக்கணும். இங்கே பகுதி ஒன்று பாருங்கள் 11ன்னு இருக்குது, இன்னொன்று 44ன்னு இருக்குது. அப்போ பகுதி சமமாக்கணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. ஸோ 11 என்ன வாய்ப்பாடில் வரும், 11 வாய்ப்பாடில், ஓர் 11 11, 44 எத்தனை தடவை அப்படின்னா 11 × 4 44ங்களா போட்டுக்கிறோம். மறுபடியும் என்ன ஆகாது, 4 வந்து 11 வாய்ப்பாடில் வராது, எதில் தான் வரும், 4 வாய்ப்பாடில் வரும், 1,1ன்னு வந்துடும். அப்போ மீசிமா ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு, 11 × 4. அப்போ 11 பெருக்கல் 4 என்னது, 11 × 4 44. அப்போது நம்மளோட பகுதி என்னவா மாற்றணும், 44ஆக மாற்றணும். ப்ளஸ் 8/44, இந்த ரெண்டாவதுல 44 அப்படியே இருக்குது. அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நம்ம 11 எதை பெருக்கணும், நமக்கு 44 வரும், 4 பெருக்கிறோம். அப்போ கீழே நம்ம பகுதியை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா தொகுதி என்ன பண்ணுறோம், 4ஆல் பெருக்குவோம். அப்போது 11 × 4 நமக்கு 44ன்னு கிடச்சிருச்சு. மைனஸ் 17 × 4 என்னென்னு கேட்குறாங்களா, 17 × 4 மைனஸ் வந்துடும். இங்கே மைனஸ் இருக்குது, பெருக்கல் இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். 17ஓட 4 பெருக்கணும் அப்படின்னா 68. ஸோ பாருங்கள், 4 7 28, மீதி 2, 4 1 4 + 2 6, 68ன்னு கிடைக்குது. ப்ளஸ் 8/44 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுக்குமே எப்படி இருக்குது, பகுதி சமமாக வந்துருச்சு. நமக்கு ரெண்டுக்குமே பகுதி சமமாக இருக்குங்களா. அப்போ பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், தொகுதி கூட்டுவாங்களா. அப்போ 44 இங்கே 68 + 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -68 + 8. அப்போ மைனஸ் ப்ளஸ்னால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 68ல் 8 கழிச்சோம் அப்படின்னா 8ல் 8 போச்சுன்னா 0, இந்த 6 அப்படியே வரும். அப்போது என்ன இருக்குது, பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பரோட குடி போட்டுப்போங்களா. அப்போ -60 / 44 அப்படின்னு கிடைக்கும். இப்போ -60 / 44ன்னு இருக்குது. இப்போ -60 44 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும். ஸோ ரெண்டாவது வாய்ப்பாடில் 60 ஃபஸ்ட்டு பண்ணலாங்களா. ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது, இரட்டைப்படை என்ன இருக்குது, ரெண்டாவது வாய்ப்பாடில் 6 வந்து 3 தடவை நமக்கு 6 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 0 ஆகிடும். இந்த 0 கீழே இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாடில் 0 தடவை 0 கிடைக்குங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது, 60 வந்து 30 தடவையும், இது வந்து என்னது 4 2 தடவை, இன்னொரு 4 2 தடவை. அப்போ -30/22ன்னு கிடைக்குது. இது என்ன ஆகும், நமக்கு ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும். ஒரு தடவை 30 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாடில் ஒரு 2 2, மீதி 1, இந்த 0 கீழே இருக்கிறோம். 10 தடவை 5 தடவை 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 11ன்னு கிடைக்குது. அப்போ -15/11 அப்படின்னு கிடைக்குங்களா. -15/11. இப்போ ஒரே என்ன பண்ண முடியாது நம்மளால், -15 11 ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ கொஷின் என்ன கேட்டாங்க, -17/11 -8/44 கழிச்சோம் அப்படின்னா என்ன விடை வரும்னு கேட்டாங்களா. இதோட ஆன்சர் -15/11 தான் சரியான விடை. 5வது கேள்வி, மதிப்பு காண்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9/132 பெருக்கல் -11/3 இது ரெண்டையும் பெருக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 9 3 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா நமக்கு வரும் பாருங்கள். 9ஆம் வாய்ப்பாடில் 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3, ஸோ 3 3 9 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ 1 3 நம்ம வகுத்துறோம். அதே மாதிரி 11 132 ஒரே வாய்ப்பாடில் வருமானு பார்க்கலாங்களா. ஸோ 11 132 ஒரே வாய்ப்பாடில் வருமானு பார்க்கலாம். ஸோ 11ஆல் என்ன பண்ணுறோம், 132 வகுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பாருங்கள், 11ஆம் வாய்ப்பாடில் ஒரு 11 11ன்னு கிடைக்கும். அப்போ 3ல் 1 போச்சுன்னா மீதி 2, இங்கே 0 ஆயிரும், இந்த 2 கீழே இருக்குங்களா. 11ஆம் வாய்ப்பாடில் 2 தடவை என்ன வரும், நமக்கு 22 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 11ஆம் வாய்ப்பாடில் ஒரு 11 11, இங்கே என்னது 12 தடவை நமக்கு 132 கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது, 3 × -1 வகுத்தல் 12ன்னு இருக்குது. அப்போது 3ஓட -1 பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், -3 வகுத்தல் 12ன்னு வரும். அப்போ 3 12 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு 3 3 3 4 12 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இதுக்கு என்ன மதிப்பு வருது பாருங்களேன், -1/4ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு மீதி என்ன கிடைக்குது, மதிப்பு -1/4ன்னு கிடைக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கொஷின் என்ன கேட்டாங்க, ஸோ 9 வகுத்தல் 132 இன்ட்டு -11/3 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது, -1/4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் ரெண்டாவது கேள்வி. ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -7/27 இன்ட்டு 24/-35 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்க கேள்வி எப்படி எழுதிக்கிறோம், -7/27 இன்ட்டு 24/-35. மேலே நமக்கு என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போ கீழே 7ஆல் வகுப்படுறது எதாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் 28 தான் வரும், 27 வராதானா. 35 10 அப்படின்னா வருங்களா. 7 5 35. அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 7,
5 தடவை என்னது 35 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 24 27 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வரும். இது எத்தனை தடவை வரும்? ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 8 தடவை 24, இது 9 தடவை 27 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் மேலே என்ன இருக்குது, நமக்கு -1 பெருக்கல் 8ன்னு இருக்குது, கீழே 9 × 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் வருமானா எதுவுமே இங்கே என்ன ஆகாது, எல்லாமே வெவ்வேறையாக இருக்குது, அப்போ ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ -1 பெருக்கல் 8 என்னது 1 × 8 8ன்னு வந்துடும். 9 × 5 என்ன வரும் 45 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 1 × 5 1 × 9 × -5 நீங்கள் வரும், ஏன்னா இங்கே -35 தானே இருக்குது, அப்போ இங்கே -5ன்னு வரும். அப்போ என்ன ஆகுது -45 அப்படின்னு கிடைக்குது. -8 வகுத்தல் -45 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ மேலேயும் கீழே என்ன ஆகும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். மேலேயும் கீழேயும் மைனஸ் மைனஸ்னால் என்னது மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன வரும் 8/45 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க, -7/27ஓட எதை பெருக்க சொல்லியிருந்தாங்க, 24 -35 பெருக்க சொல்லியிருந்தாங்க. அதோட மதிப்பு 8/45 அப்படிங்கிறது சரியான விடை. 6வது கேள்வி வகுக்கவும். ஸோ அதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -21/5ஐ எதால் வகுக்கணுங்களா, -7/10ஆல் வகுக்கணும். -7/-10ஆல் வகுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து -21/5 -7/10ஆல் வகுக்கிறோம். அது எப்படி எழுதுவோம், -21/5 வகுத்தல் -7/-10ன்னு கிடைக்குங்களா. அப்போ -21/5 வகுத்தல் மேலேயும் மைனஸ் இருந்து கீழே மைனஸ் இருந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் நமக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். எப்படி எழுதலாம், 7/10 அப்படின்னு எழுதலாங்களா. அப்போ நமக்கு பின்னங்களாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு ரெண்டுமே பின்னங்களாக இருந்து வகுத்தல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிப்போம். இந்த ரெண்டாவது ஒன் பெருக்கெல்லாம் மாற்றமோ தலைகீழே மாற்றோன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ 10/7ன்னு வரும். ஸோ அப்போ 10 வகுத்தல் 7ன்னு வந்துருச்சுங்களா. இப்போ ஒரே வாய்ப்பாடில் தான் வருமானு பார்க்கலாம். 5ஆம் வாய்ப்பாடில் 1 5 5 10 பார்த்தோம் அப்படின்னா I2 10. ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் 1 7 7 7 3 21ன்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ மேலே என்ன இருக்குது, -3 × 2, கீழே என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. அப்போ -3 × 2 என்ன வரும், -6 வகுத்தல் 1ன்னு வரும். அப்போ -6ன்னு கிடைக்குங்களா. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ எதை ரெண்டையும் வகுக்க சொன்னாங்க, -21/5 வகுத்தல் -7/-10ஓட மதிப்பு -6. இதுதான் நம்ம ஃபஸ்ட் கேள்வியோட ஆன்சர். இதில் ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -3/13ஐ 3 ஆல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது -3/13 எதால் வகுக்கணும், 3ஆல் வகுக்கணும். அப்போ 3 கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தங்களா. அப்போது மைனஸில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதும் பின்னமாக இருந்து பகுதி தொகுதியாக இருந்து, ரெண்டாவது இருக்கிறதும் அப்படி நமக்கு பின்னமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், வகுத்தலை பெருக்கலாக மாற்றுவாங்களா. அப்போ பெருக்கலாக மாற்றும் போது என்ன ஆகும், தலைகீழியாக மாறி, தலைகீழாக அப்படின்னா நம்மளோட தொகுதி பகுதியாகவும் பகுதி தொகுதியாகவும் மாறும். அப்போ 3/1 என்னவாக மாறும், 1/3ன்னு வந்துடும். ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 இங்கேயும் 1 வந்துடுங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், மேலே -1 வகுத்தல் 13 -1 வகுத்தல் 13 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், -3/13ஐ -3ஆல் வகுக்க. அப்போ இங்கே என்ன ஆகிடும், எல்லா இடத்துலையும் மைனஸ்ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இங்கே கீழே மைனஸ் வரும். அப்போ -1 வகுத்தல் -13 வரும். மேலே கீழே மைனஸ்ன்றதை என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணி நம்ம ப்ளஸில் எழுதுவோங்களா. அப்போ 1/13 அப்படிங்கிறத நம்மளோட விடை. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ எதை ரெண்டையும் வகுக்க சொன்னாங்க, -3/13ஐ வகுத்தல் எதோட -3ஓட வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 1/13 அப்படிங்கிற விடை கிடைக்குது. இதில் மூணாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். -2ஐ -6/15ஆல், ஸோ -2 அப்போ -2 வகுத்தல் 1 இருக்கிறதா அர்த்தம். எதால் வகுக்கணும், -6/15ஆல் வகுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே -2/1 அப்படியே போட்டுப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வகுத்தல் என்னவா மாற்றுவோம், பெருக்கெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா இந்த இது என்ன ஆகும், -6/15 வந்து தலைகீழாக மாறிடும். அப்போ 15/-6 அப்படின்னு வருங்களா. ஸோ இப்போ 2 6 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா வரும். 2ஆம் வாய்ப்பாடில் 1 2 2 6 வந்து 3 தடவை வரும். ஸோ 3 15 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 இது 5 தடவை 15 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -1 பெருக்கல் 5 வகுத்தல் 1/-3ன்னு கீழே இருக்குங்களா. அப்போ -5
வகுத்தல் -3ன்னு இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகி 5/3 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது, 5/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே கீழே என்ன இருக்குது பாருங்கள், இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இதையுமே நம்ம 1ன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா -1ன்னு வந்துடும். அப்போ 1 × -1 1ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், 5/1. அப்போ நமக்கு 5 அப்படிங்கிற விடை கிடைக்கும். இதுதான் 6வது சம்மோட ஆன்சர். 7வது கேள்வி, அதில் முதல் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a = 1/2, b = 2/3. ரெண்டாவது கேள்வி, a = -3/5, b = 2/15 எனில் a + b வகுத்தல் a - b ஐ காண்க. அப்போ a + bயும் a - b என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. இப்போ முதல் கேள்வி எடுத்துக்கலாம். அதோட a-ஓட மதிப்பு 1/2 கொடுத்துருக்காங்க, b-ஓட மதிப்பு 2/3 கொடுத்துருக்காங்களா. என்ன கேட்குறாங்க, a + b வகுத்தல் a - b-ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ a இருக்க இடத்துல a போடணும், b இருக்க இடத்துல b போடணும். அப்போ a + bனா என்ன வரும், 1/2 + 2/3ன்னு வந்துடும். வகுத்தல் அப்படியே வச்சுக்கிறோம். a - b அப்படின்னா என்ன வரும், 1/2 - 2/3. ஏக்கும் பிக்கும் மதிப்பு போட்டுக்கலாங்களா. ஸோ இப்போது நம்ம கூட்டல் பின்னமாக இருந்து கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணால் நம்மளோட பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, பகுதி 2, 3 அப்படின்னு வெவ்வேறையாக இருக்குது, இங்கே 2, 3ன்னு வெவ்வேறையாக இருக்குங்களா. அப்போ பகுதியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சமப்படுத்துவோம். அப்போ என்ன பண்ணுவோம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. அப்போ பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 2 ஒரு தடவை வரும், 3 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 3 என்ன வாய்ப்பாடில் தான் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை வரும். அப்போது மீசிமா எதுக்கு இப்படி மீசியமாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பகுதியை சமப்படுத்த. 2 × 3, அப்போ 2 3 என்ன வருது, 6ன்னு வருது. அப்போ நம்மளோட பகுதி 1/2 அப்படிங்கிறது என்னவா மாறணும், 6ன்னு மாறணும். ப்ளஸ் 2/3ங்கிறது 6ன்னு மாறணுங்களா. இங்கே என்ன ஆகிடும், வகுத்தல். இங்கே அதே தானே, 1/2 - 2/3 அப்படின்னு இருக்குங்களா. அப்போது இந்த 2ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 6 வரும், 3 பெருக்கணும். அப்போ கீழே 3ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணுவோம், பகுதியும் 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா தொகுதியும் 3ஆல் பெருக்குவோம். அப்போது கீழே என்ன வரணும், நமக்கு பகுதி 6ன்னு வரணும். மீசியம் 6 தானே கிடச்சிது. அப்போ பகுதியை 6க்கு சமப்படுத்துகிறோம். அப்போ 3 எதோட பெருக்குனா 6 கிடைக்கும், 3 2. அப்போ மேலே என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கிறோம். மறுபடியும் சேம் இங்கேயும் அதே மாதிரி 2ஓட 3 பெருக்குனா 6ன்னு கிடைக்கும், மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். 3ஓட 2 பெருக்குனா நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ மேலே என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கிறோம். ஸோ இப்போ இதோட விட என்ன கிடைக்குது பாருங்கள், 1 × 3 3, 2 × 3 6, ப்ளஸ் 2 × 2 4/3 6 அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா. வகுத்தல் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கும், 3/6 - 4/6 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ நமக்கு எப்படி இருக்குது, பகுதி சமமாகிடுச்சு. அப்போ தொகுதியை கூட்டுவோங்களா, வகுத்தல். ஸோ இங்கே எப்படி இருக்குது, பகுதி சமமாக இருக்குது. அப்போ தொகுதியை கழிப்போங்களா. ஸோ இதை போட்டுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 3 + 4 7/6 வகுத்தல் 3 -4. அப்போ +3 -4, ப்ளஸ் மைனஸ்னால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 4 3 படிச்சுனா மீதி 1. இங்கே பெரிய நம்பர் 4, 4க்கு மைனஸ் குறி இருக்கனால நமக்கு -1/6 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இப்போது நமக்கு பின்னமாக இருந்து வகுத்தலில் இருந்துச்சு அப்படின்னா முதல் இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்னவா மாறும், 2வது இருக்கிறது தலைகீழியாக மாறுங்களா. அப்போ -1/6 தலைகீழாக மாறினா என்ன ஆகும், 6 - 6/1ன்னு வந்துடுங்களா. அப்போ -6/1ன்னு வரும். இப்போ 6 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 6ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 6, இங்கேயும் ஒரு தடவைங்களா. அப்போ 7 பெருக்கல் -1 வகுத்தல் 1ன்னு இருக்கு. அப்போ -7/1ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்குது, -7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -7. அப்போ இருந்து என்ன எழுதிடலாம், a + b வகுத்தல் a - b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்முக்கு -7 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், 2வது ஒன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ 2வது கேள்வியில் ஏபியோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, ஏவோட மதிப்பு நமக்கு -3/5, பியோட மதிப்பு 2/15. இதே மாதிரி போடலாங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், a + b வகுத்தல் a - b. அப்போ a + b அப்படின்னா என்ன வரும், -3/5 ப்ளஸ் 2/15 வகுத்தல். ஸோ -3, a இருக்க இடத்துல -3/5, b இருக்க இடத்துல இங்கே மைனஸ் தானே இருக்குது. அப்போ -b இருக்க இடத்துல 2/15 அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் நமக்கு எப்படி இல்லை, பகுதி சமமாக இல்லை. பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்போம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, கீழே 5 15ன்னு பகுதி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5 15 எந்த வாய்ப்பாடில் வரும், 5ஆம் வாய்ப்பாடில் வரும். இது ஒரு தடவை, இது 3 தடவை. 3 பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். அப்போ மீசியமாக நமக்கு என்ன கிடைக்குது, I3ன்னு கிடைக்குது. I3 என்ன, 15. அப்போ நம்ம பகுதி என்ன பண்ணுறோம், 15க்கு சமப்படுத்துகிறோம். அப்போது -3/5 ப்ளஸ் 2/15 வகுத்தல்
-3/5 -2/15ங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 15ன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ இது தானே 15ஆக மாற்றணும். அப்போ 5ஓட எதை பெருக்குனா 15 வருது? 3 5ன்னு கிடைக்குது. அப்போ கீழே 3ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணுறோம், 3ஆல் பெருக்கிறோம். இங்கே அதே மாதிரி தான் 3 5 அப்படின்னா மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன மதிப்பு வருது பாருங்கள், -9/15 ப்ளஸ் 2/15 வகுத்தல் -9/15 -2/15 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சு, பகுதி சமமாகிடுச்சு. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாங்களா? அப்போது தொகுதி நான் சேர்த்து எழுதுகிறேன். -9 + 2ன்னு இருக்குது வகுத்தல். இங்கே நான் பகுதி 15ன்னு ஆகிடுச்சு. மேலே -9 -2ன்னு இருக்குங்களா? நமக்கு -9 + 2ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ்னால் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். 9ல் 2 போச்சுன்னா 7. பெரிய நம்பரோட குறி போடுவோம். பெரிய நம்பர் என்ன, 9. 9க்கு மைனஸ் இருக்கனால அப்போ -7/15 வகுத்தல். இங்கே என்ன இருக்குது, -9 -2. மைனஸ் மைனஸ்னால் என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணும். 9 + 2 11. பெரிய நம்பரோட குறி போடுறோம். அப்போ என்ன கிடைக்குது, -11/15 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ இப்போ வகுத்தலில் மேலே இருக்கிறது கீழே இருக்குது ரெண்டுமே நமக்கு வந்து பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா பெருக்கலாக மாற்றுவாங்களா? அப்போ -17 -7/15 இங்கே இருக்க வகுத்தில் பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த -11/15 அப்படிங்கிற தலைகீழாக மாறிடும். அப்போ 15 / -11 வரும். 15 கேன்சல் ஆயிரும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும், 7/11 வரும். அப்போ இதோட விட என்ன கிடைக்குது, தேர்ஃபோர் a + b வகுத்தல் a - b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டாவது ஒன்றுக்கு 7/11 அப்படிங்கிறதான் நம்மளோட விடை. 8வது கேள்வி, 1/2 + 3/2 - 2/5 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறை எண் என நிரூபிக்கவும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நம்ம வந்து சுருக்கி இது வந்து வரக்கூடிய மதிப்பு ஆன்சர் வரும் இல்லைங்களா? ஆன்சர் வந்து நம்ம 11க்கும் 12க்கும் இடையில் வரும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 3/2 - 2/5 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 அப்படின்ட்டு இருக்குங்களா? ஸோ நம்ம இதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிட்மஸ் விதி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிட்மஸ் அப்படின்னா பின்னா ப்ராக்கெட், ஐங்க நம்ம ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் படிப்போம். டி அப்படின்னா வகுத்தல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ அப்படின்னா அடிஷன் கூட்டல், எஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் கழித்தல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அடுத்து வகுத்தல் இருந்தால் சால்வ் பண்ணணும், அப்புறம் பெருக்கல், அப்புறம் கூட்டல், அப்புறம் தான் என்ன பண்ணணும், கழித்தல் பண்ணணும். இப்போ இங்கே இத்தனை இருக்கே, நம்ம எதை பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் தான் பார்க்கணும். அப்போது ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு 3/2 - 2/5 அப்படின்னு இருக்கு. அப்போது 3/2 2/5க்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட பகுதி வந்து வெவ்வேறையாக இருக்குது. பகுதி எப்படி இருக்குது, வெவ்வேறையாக இருக்குது. பகுதி வெவ்வேறையாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மீசியமாக கண்டுபிடிச்சி பகுதி சமப்படுத்துவாங்களா? அப்போது ரெண்டாவது பாட்டில் 2 ஒரு தடவை வரும், 5 வராது. அப்போ 5 அப்படி வச்சுக்கிறோம். 5வது பாட்டில் 5 வருங்களா, எத்தனை தடவை, ஒரு தடவை. அப்போது மீசீமா என்ன கிடைக்குது, மீசீமா = 2 × 5 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம பகுதி என்னவா மாற்றணும், 10ன்னு மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம், 1/2 அப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 3/2 அப்படி வச்சுக்கலாம், -2/5. கொஸ்டின் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். வகுத்தல் 3/10 பெருக்கல் 3ங்களா? இப்போ நம்மளோட பகுதி என்னவா மாற்றணும், 10ஆக மாற்றணும். அப்போது 2ஓட எதை பெருக்குனா 10 ஆகும், 5. 5ஓட எதை பெருக்குனா 10 ஆகும், 2. அப்போது கீழே 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே தொகுதி என்ன பண்ணுவோம், 5ஆல் பெருக்கும். இங்கேயும் கீழே பகுதி 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்ம தொகுதியும் 2ஆல் பெருக்குவோம். இப்போ இதோட ஆன்சர் எழுதிக்கலாங்களா? பகுதியை சமப்படுத்துகிறோம். அப்போது 1/2 இங்கே ப்ளஸ்ஸு 1/2 ப்ளஸ் இங்கே என்ன வரும், 3 5 15 வகுத்தல் I2 10 மைனஸ் 2 2 4 I2 10 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 இருக்குது. அப்போது 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே எப்படி இருக்குது, பகுதி சமமாக இருக்குங்களா? பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாம். அப்போ 15 - 4 வகுத்தல் 10, இங்கே 3 வகுத்தல் 10 பெருக்கல் 3 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போது 1/2 ப்ளஸ் 15ல் 4 போயிடுச்சுன்னா மீதி என்ன, 11/10 11/10 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3 அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், பிட்மஸ். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் என்னது, வகுத்தல் தான் அடுத்து பார்ப்போம். அப்போ வகுத்தல் எதுக்கும் நடுமத்தில் இருக்குது பாருங்கள், இதுக்கும் நடுமத்தில் இருக்குது. அப்போ எப்படி மாறுது பாருங்கள், 1/2 ப்ளஸ்
வகுத்தலில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் அப்படியே எழுதுவோம். இந்த ரெண்டாவது ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா வகுத்தலில் இருக்கிறத பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழாக எழுதுவோம். அப்போ 3/10ங்க நமக்கு என்னவா மாறிடும் 10/3 பெருக்கல் 3ன்னு இருக்கும். இந்த 10ம் 10 என்ன ஆகிடும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 ப்ளஸ் 11 கீழே என்ன இருக்குது 3 இருக்குது பெருக்கல் 3. அடுத்து என்னது நம்ம வகுத்தல் முடிச்சாச்சுன்னா அடுத்து எதுக்கு போகணும் பெருக்கலுக்கு போகணும். அப்போ இங்கே 3ன்னு ஒரு கீழே இருக்குது மேலேயும் 3 இருக்குங்களா 3 ஒரு தடவை 3ன்னு கிடைக்கும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் 11 + 1/2 11 + 1/2 இருக்குங்களா. அப்போ என்னது இங்கே பகுதி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மீசிமா எடுத்தால் நமக்கு என்ன வரும் மீசிமா எடுத்தால் 2 தான் வரும். ஏன்னா 1க்கும் 2க்கும் எடுத்தோம்னா 2 தான் வருங்களா. அப்போ கீழே நமக்கு 2ன்னு மாறணும் அப்படின்னா 1ஓட எதை பெருக்குனா 2 ஆகும். ஸோ 2 பெருக்குனா 2 ஆகுங்களா ப்ளஸ் 1/2ன்னு வரும். அப்போ பாருங்கள் 11 × 2 22ன்னு வந்துடும் /2 ப்ளஸ் 1/2. இங்கே பகுதி 2க்கு எப்படி ஆகிடுச்சு சமமாகிடுச்சு. அப்போ சமமாகிடுச்சு அப்படின்னா தொகுதி 2 கூட்டுவாங்களா வகுத்தல் 2 22 + 1 23/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் 23 2ஆல் வகுக்கிறோம். அப்போது 2 × 23 2 ஒரு தடவை 2 0 ஆகிடுது. இந்த 3 கீழே இருக்கிறோம் 2 ஒரு தடவை 2 மீதி என்ன கிடைக்குது பாருங்கள் 1. ஸோ என்னாகும் எப்படி எழுதுவோம் 11 ஈவு வகுக்கும் இது மீதி வகுக்கும் என்னங்களா. ஸோ அப்போ ஈவுங்கிறது மேலே இருக்குது. இது வந்து ஈவு மீதி வகுக்குமே எப்படி எழுதுவோம் கலப்பு பின்னமாக எழுதணும் அப்படின்னா ஈவு வந்து 11 மீதி 1 அப்போ 11 1/2 11 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 11 1/2 மதிப்பு என்ன 0.5. அப்போ 11 1/2னா 11.5 அப்போ 11.5 அப்படிங்கிறது எதுக்கும் நடமத்தில் வரும் 11க்கும் 12க்கும் இடையில் வரும். அப்போ என்ன சொல்லிட்டோம் இது வந்து நமக்கு 11 1/2 11 மற்றும் 12க்கு இடையில் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கொடுத்துருக்க கொஷினை நிறுவ சொன்னாங்க நிறுவிட்டோம். 9வது கேள்வி சுருக்குக. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் 11/8 பெருக்கல் -6/33 ப்ளஸ் 1/3 + 3/5 வகுத்தல் 9/20 -4/7 பெருக்கல் -7/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம பிட்மஸ் ரூல் பார்த்துருக்கோம் BIDMAS பிட்மஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை அடுத்து நான் அது இண்டிஷஸ் நம்ம இப்போ பார்க்க மாட்டோம். அடுத்து டினா வகுத்தல் எம்னா பெருக்கல் ஏ அப்படின்னா கூட்டல் எஸ்னா சப்ராக்ஷன் ஸோ கழித்தல் அப்படின்னு வருங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட் பார்க்கணும். இங்கே ஒன்று எப்படி இருக்குது பாருங்களா எல்லாமே ப்ராக்கெட்டாக தானே இருக்குது. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது ப்ராக்கெட்டாக இருக்குது. அப்போது ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றில் 11 ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் பார்க்க போகிறோம் 11 × 8 -6/33 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் நம்ம என்ன மாற்றலாம் அப்படின்னா ஸோ 11 வாய்ப்பாடில் 33 வருங்களா. 11 11 11 × 3 33 அப்படின்னு வந்துடும். அப்போ 11 வாய்ப்பாடில் 11 33 கேன்சல் ஆயிடுது. 6 8 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா 2 வாய்ப்பாடில் வரும். 6 வந்து 3 தடவை 8 வந்து 4 தடவை வரும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிருங்களா 3 வாய்ப்பாடில் மீதி என்ன தான் இருக்குது 1/4 மட்டும் இருக்குது. ஸோ அடுத்து எழுதிக்கிறோம் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 4/7 பெருக்கல் -7/5 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் ரெண்டாவது ஒன்றில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணி அப்புறம் தான் இதோட வரணும். அப்போது இங்கே என்ன இருக்குது வகுத்தலில் இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுவோம் பெருக்கலாக எழுதுமோ தலைக்கீழாக மாறுங்களா. ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் 7 வாய்ப்பாடில் 7 வரும் இல்லைங்களா. அப்போ 1 7 2 என்ன ஆயிடுது கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது 1/4 இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது 1/4. செகண்டில் என்ன இருக்குது 1/3. ஸோ இது என்ன இருக்குது நமக்கு வகுத்தலாக இருக்குது. நமக்கு என்ன இருக்குது வகுத்தலாக இருக்குது. அப்போ வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாறும் பாருங்களேன். வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா இந்த 3/5 அப்படியே வச்சுப்போம். இந்த வகுத்தலை பெருக்கலாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த 9/20 என்னவா மாறிடும் 20/9 அப்படின்னு தலைகீழியாக மாறிடும். 20/9 அப்படின்னு நமக்கு தலைகீழியாக மாறிடும். மைனஸ் இங்கே என்ன இருக்குது ஸோ மேலே ஒரு 4 பெருக்கல் -1 இருக்குது. கீழே என்ன இருக்குது 5 இருக்குங்களா அதை அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள் 1/4 ப்ளஸ்
1/3 ப்ளஸ் அப்படி எழுதிக்கிறோம். இப்போ 5 20 ஒரே பாட்டில் வருமானா 5வது பாட்டில் ஒரு 5 5 20 பார்த்தோம் அப்படின்னா 5 4 20. அதே மாதிரி 3வது பாட்டில் ஒரு 3 3 3 9 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 4/3 அப்படின்னு இது கிடைக்குது. மைனஸ் இங்கே என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் 4/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த ரெண்டாவது இருக்க ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 1/4 ப்ளஸ் கீழே என்ன இருக்குது? நமக்கு பகுதி 2க்கும் 3ன்னு சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டுவாங்களா? அப்போ 1 + 4 + 4/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குது? 1/4 கூட்டல் 4 + 1 5/3 கூட்டல் 4/5 அப்படின்னு இருக்கு. ஸோ பின்னங்களாக இருந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா பகுதி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ சமப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? மீசியமாக கண்டுபிடிப்போங்களா? ஸோ ரெண்டாவது ஏற்பாடில் 2 தடவை 4 3 5 வராது அப்படியே வச்சுக்கிறோம். மறுபடியும் ரெண்டாவது ஏற்பாடில் 1 3 5 அப்படியே இருக்குது. மூணாவது ஏற்பாடில் போடுறோம். ஏன்னா 1 1 5ன்னு வரும். அஞ்சாவது ஏற்பாடில் போட்டோம் அப்படின்னா 1 1 1ன்னு வந்துருங்களா? அப்போது மீசிமா ஈக்குவல் டு 2 × 2 × 3 × 5. அப்போ 3 5 5 × 2 30 30 × 2 60. அப்போ நமக்கு என்ன வரணும்? 60ன்னு வரணும். கீழே பகுதியில் எப்படி வரணும்? 60ன்னு வரணும். அப்போது 1/4 ப்ளஸ் 5/3 ப்ளஸ் 4/5. அப்போது 4ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 60 வரும். அப்படின்னா 4 × 15 60. அப்போ மேலே தொகுதி என்ன பண்ணுறோம்? 5ஆல் பெருக்கிறோம். ஸோ 3ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 60 வரும் அப்படின்னா 20. அப்போ மேலே என்ன பண்ணுறோம்? பகுதி 20ஆல் பெருக்கிறோம். தொகுதி 20ஆல் பெருக்கிறோம். ஸோ 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 60 வரும். அப்படின்னா 5 × 12 60. அப்போ 4ஓட மேலே என்ன பண்ணுறோம்? தொகுதியிலேயே நம்ம 12ஓட பெருக்கிறோம். அப்போ 15 15 / 60 ப்ளஸ் 5 × 20 100 / 60 ப்ளஸ் 4 × 12 12 நாள் என்ன? 48/60 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ இதெல்லாம் கூட்டுறோம். கீழே நமக்கு என்ன ஆயிடுச்சு? பகுதி சமமாக 60ன்னு வந்துடுச்சு. தொகுதி என்ன இருக்குது? 15 100 48ன்னு இருக்குங்களா? இதை 3ஐயும் கூட்டுறோம். அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும்னு பாருங்களேன். 15 100 48. அப்போ 8ம் 5 கூட்டணும் அப்படின்னா 13. மீதி 1 4 + 1 5 5 + 1 6 1. அப்போ என்ன கிடைக்குது? 100. ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் 163 இல்லை 133 தான். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் முன்னாடி -1/4ன்னு வரும். -1/4 எப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ 1 × -1 என்ன ஆகும்? -1/4ன்னு வரும். அப்போ முன்னாடி எல்லாமே என்ன வரும்? மைனஸ்னு வரும். நம்ம போட்டதெல்லாம் கரெக்டு தான். ஒரு மைனஸை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ். இங்கே -1/4 இங்கேயும் மைனஸில் வரும். அப்போ என்ன ஆகும்? இங்கே -15ன்னு இருக்கும். இங்கேயும் -15ங்களா? அப்போ என்ன இருக்குது? 2 வந்து கூட்டலில் இருக்குது. அப்போது 100ஐயும் 48 கூட்டினா என்ன வரும்? 148ங்களா? 148ல் எந்த கழிக்கணும்? 15 கழிக்கணும். அப்போ கழிச்சோன்னா என்ன ஒரு 8ல் 5 போச்சுன்னா மீதி 3 4ல் 1 போச்சுன்னா மீதி 3 இங்கே 1. அப்போ என்ன கிடைக்குது? 130 பெரிய நம்பரோட குறி போடுறோம். அப்போ பெரிய நம்பர் என்ன? 148. அதுக்கு ப்ளஸ் இருக்குன்னா 133 / 60. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் 4/3 ÷ 8/-7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். அப்போ 4/3 ÷ 8/-7. ஸோ மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3/4 பெருக்கல் 4/3. அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/3 பெருக்கல் -1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் எதாவது நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை தவிர மீதி எதாவது நம்ம சால்வ் பண்ண முடியுமானா 4ஆவது பாட்டில் ஒரு 4 4 இங்கேயும் 4 1 4ங்களா? 3ஆவது பாட்டில் ஒரு 3 3 இங்கேயும் 1ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4ஆவது பாட்டில் ஒரு 4 4 இங்கேயும் ஒரு 4 4ங்களா? ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது பாருங்கள்? 2வது வகுத்தலில் இருக்குது. அப்போ வகுத்தலில் இருந்தால் பெருக்கலாக மாற்றுவாங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒன்று அப்படியே எழுதிப்போம். பெருக்கல்னு மாற்றும் போது இந்த ரெண்டாவது ஒன்று என்ன தலைகீழாக மாறிடும். அப்போ 8/-7 என்ன ஆகிடும்? -7/8 அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? மீதி இந்த செகண்ட் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே போய் மீதி 1 தான் இருக்குது. இந்த டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குங்க. அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். என்ன தான் இருக்குது? மேலே 1 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ 1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது செகண்ட் டேர்மோடது, இது தேர்ட் டேர்மோடதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் பண்ணுறோம்.
அப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 4ஆவது ஏற்பாடில் ஒரு நாள் 4, 2 நாள் 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது, -7 3 × 2 அப்படின்னு இருக்கு. அடுத்ததில் 1, அடுத்ததில் -1/3ங்களா. அப்போ -7 3 2 6 இருக்கும். இங்கே -1/1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே -1/3 இருக்கிறதா அர்த்தங்களா. ஸோ எதுவுமே கீழே இல்லை அப்படின்னா பகுதி என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ கீழே பாருங்கள், நமக்கு 6 3ன்னு இருக்குது. ஸோ நம்ம கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணோம் அப்படின்னா பின்னத்துக்கு நமக்கு என்னென்னு கிடைக்கணும், கீழே பகுதி சமமாக இருக்கணும். இங்கே பகுதி என்னவா இல்லை, சமமாக இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னா வெவ்வேறாக இருக்குது. இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, வெவ்வேறாக இருக்குங்களா. அப்போ பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண முடியும். அப்போ 6 3க்கும் மீசியம் எடுக்கிறோம். 3ஆவது ஏற்பாடில் 2 தடவை, இது ஒரு தடவை, மறுபடியும் 2ஆவது ஏற்பாடில் இது ஒரு தடவை, ஒன்றுங்களா. ஸோ அப்போ மீசிமா நமக்கு என்ன கிடைக்குது, 3 × 2 6ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம பகுதி என்னவா மாற்றணும், 6ஆக மாற்றணும். அப்போ -7/6 அப்படியே வரும். -1/1 எதை பெருக்குனா 6 வரும், 6ங்களா. அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கிறோம். -1/3 எதை பெருக்குனா 6 வரும், 2 பெருக்கணும் அப்படின்னா 6 வரும். அப்போ மேலேயும் கீழே 2ஆல் பெருக்கிறோம். அப்போ -7/6 -6/6 -2/6 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம கீழே பகுதி சமமாக இருக்குது. அப்போ மேலே என்ன இருக்குது, -6 -2 -7 -6 -2 இருக்குங்களா. அப்போ -7 -6 -2 ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டுறோம். மைனஸ்னால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோங்களா. அப்போ 7ஓட 6 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 13 வரும். பெரிய நம்பர் வரக்கூடிய மைனஸ். அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஒரு -2. அப்போ -13 -2 என்ன வரும், -15ன்னு கிடைக்கும். அப்போ -15/6ன்னு கிடைக்குது. ஸோ 6 15 ஒரே வாய்ப்பாடில் வருமானா, 3ஆவது வாய்ப்பாடில் 6 2 தடவை, இது வந்து எத்தனை தடவை, 5 தடவைங்களா. ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, -5/2. அப்போ இந்த சம்மோட விட -5/2 இதுதான் கரெக்டான ஆன்சர். 10வது கேள்வி, ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3ஆல் வகுப்பதற்கு பதிலாக 4/3ஆல் பெருக்கி சரியான விடை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. ஸோ ஒரு மாணவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எண்ணை, அந்த எண் என்னன்னு தெரியாது, அது எக்ஸோட 4/3 வகுப்பதற்கு பதிலாக எக்ஸை வந்து என்னது, ஒரு எண்ணை 4/3ஆல் வகுத்து ஒரு விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது, ஒரு எண்ணும் நமக்கு தெரியாது, விடை என்ன வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒய்ன்னு எடுத்துக்கிறோங்களா. இது முதல் சமன்பாடு. வகுப்பதற்கு இதுதான் கேட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் 4/3ஆல் வகுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, பெருக்கிட்டாரு. அப்போ 4/3ஓட வகுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, பெருக்கிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4/3 எக்ஸோட பெருக்கிறாரு. புரியுதுங்களா. எக்ஸை 4/3ஆல் வகுக்கிறதுக்கு பதிலாக 4/3ஆல் எக்ஸை பெருக்கிட்டாரு. ஒய்ங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ ஓகேங்களா. ஒரு எண்ணை 4/3ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா ஒய்ங்கிற ஒரு மதிப்பு வரும். அந்த ஒய்ங்கிற மதிப்போட 70 கூடுதலாக இருக்குங்களா. ஒய்யோட மதிப்போட 70 கூடுதலாக இருக்குது. இதுதான் அவருக்கு ரெண்டாவது. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு சமன்பாடு என்ன அப்படின்னா, ஒரு எண்ணை 4/3ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் விடை கிடைக்கும், அது ஒய்யே. அவர் தப்பாக பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, 4/3ஓட வகுக்கிறதுக்கு பதிலாக எக்ஸை 4/3ஆல் வகுக்கிறதுக்கு பதிலாக 4/3ஆல் எக்ஸை பெருக்கிட்டாரு. அப்படி பெருக்கும் போது அவர் கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன, ஒய்ங்கிற ஆன்சர் தான் கிடைக்கணும். ஆனால் என்ன கிடச்சிருக்குங்களா, ஒய்யை விட 70 அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸோட மதிப்பு என்ன, அந்த எண்ணு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடு எப்படி எழுதலாம் பாருங்களேன். எக்ஸு கீழே எப்படி இருக்குது, வகுத்தல், எக்ஸ் வகுத்தல் 4/3 இருக்குங்களா. அதை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா எப்படி வரும், எக்ஸ் பெருக்கல் 4/3 3/4ன்னு வந்துடுங்களா. அப்போ முதல் சமன்பாடை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, 3x/4 = y அப்படின்னு எழுதலாங்களா. 3x - 4 = y அப்படின்னு எழுதலாம். ரெண்டாவது சமன்பாடு எப்படி எழுதலாம், 4x/3 = y + 70 அப்படின்னு எழுதலாங்களா. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து முதல் சமன்பாடை கழிக்க போகிறேன். ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து முதல் சமன்பாடை கழிக்க போகிறேன். அப்போ 2 - 1. அப்போ 2 என்ன இருக்குது, 4x/3 = y + 70. அப்போ ஒரு பக்கம்லாம் எழுதிக்கலாங்களா. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மட்டும் எழுதுகிறோம். அப்போது 4x - 3x/4 = இந்த பக்கம் என்ன இருக்குது, y + 70, இங்கே -yன்னு வருங்களா. ஏன்னா ரெண்டாவது சமன்பாடு y + 70, ரெண்டாவது வந்து y. ரெண்டு என்ன பண்ணுறோம், கழிக்க தானே செய்கிறோம். இப்படி எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, நம்ம கழிக்கணும் அப்படின்னா நம்மளோட பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே பகுதி எப்படி இல்லை, சமமாக இல்லை. அப்போ பகுதியை சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்போம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. அப்போ 3 4க்கும் மீசியமாக கண்டுபிடிச்சி பகுதி சமப்படுத்துகிறோம். 3ஆவது ஏற்பாடில் ஒரு தடவை 4 அப்படியே வரும். 4 2ஆவது ஏற்பாடில் 2 தடவைங்களா. மறுபடியும் 2ஆவது ஏற்பாடில்
ஒரு தடவை. அப்போது மீசிமா நமக்கு என்ன கிடைக்குது? 3 பெருக்கல் 2 இன்ட்டு 2. அப்போ என்ன வரும்? 3 பெருக்கல் 2 6, 6 2 12. அப்போ நம்ம பகுதி என்னவா மாறணும்? 12ஆக மாறணும். அப்போ 4x வகுத்தல் 3. 3ஓட எதை பெருக்குனா 12 வரும்? 3 12. அப்போ மேலே பகுதி 12ஆல் பெருக்குவாங்களா? மைனஸ் 3x வகுத்தல் 4. 4ஓட எதை பெருக்குனா 12 3. அப்போ மேலே என்ன பண்ணுறோம்? 3ஆல் பெருக்குறோங்களா? ஸோ இங்கே இருக்கிற இந்த y + 70 என்ன ஆகும் பாருங்கள், இங்கே +y இருக்குது, இங்கே -y இருக்குது. அப்போ y - y என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். மீதி என்ன தான் இருக்கும்? 70 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை வந்து இது பண்ண போகிறோம். அப்போது 4x × 4ன்னு இருக்குது. 4x × 4. அப்போ 4 4 16. இங்கே இருக்க x அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 16 வகுத்தல் 12x மைனஸ் 3 நம்பர் என்ன? 3 9. x இருக்கனால x போட்டுக்கிறோம். பை 12 = 70ன்னு கிடைக்கும். அப்போ என்ன இருக்குது? நமக்கு பகுதி சமமாக இருந்தது அப்படின்னா தொகுதியை இது பண்ணுவாங்களா? ஒன்றா எழுதுவாங்களா? ஸோ இங்கே கழித்தல் இருக்குது. அப்போது 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன வரும்? நமக்கு 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு 7x கிடைக்கும். 7x வகுத்தல் 12 = 70 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 7xன்னு இருக்குங்களா? அப்போ 7x தான் எனக்கு வேணும். எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே வகுத்தல் இருக்கக்கூடிய 12 ஈக்குவல் கந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும்? பெருக்கல்ல வந்துடும். அப்போ 70 × 12ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு தான் எனக்கு வேணும். அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது. 7x அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 × xன்னு அர்த்தம். அப்போ பெருக்கல்ல இருக்கக்கூடிய 7 அந்தாண்ட பக்கமாக என்ன ஆகும்? வகுத்தல் வந்துடும். அப்போ 70 பெருக்கல் 12 வகுத்தல் 7ன்னு வந்துடும். ஸோ இலைப்பாடில் ஒரு 7 7 10 தடவை என்னது? 70ங்களா? அப்போது இங்கே என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ x = 10 × 12. ஸோ 12 × 10 என்னது? நமக்கு 120 அப்படின்னு தெரியுங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 120. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். கொள்குறி வகை வினாக்கள். 11வது கேள்வி. 3/4 கூட்டல் 5/6 கூட்டல் -7/12 திட்ட வடிவம் டேஷ் ஆகும். திட்ட வடிவம் அப்படின்னா சுருக்கி எழுதுறது. நமக்கு என்ன விடை கிடைக்குதோ அது ஒரே வாய்ப்பாடால் வகுப்பட்டுச்சு அப்படின்னா வகுப்பட்டு நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கி எழுதுறது தான் திட்ட வடிவம் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா? இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3/4 + 5/6 -7/12 ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டில் மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே. அப்போ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்குமா? பெருக்கல். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் வருங்களா? இப்போ -7/12. இப்போ என்னவா இருக்குது? நமக்கு பகுதி எப்படி இருக்குது? சமமாக இல்லை, வெவ்வேறாக இருக்குது. அப்போ பகுதி சமப்படுத்தினா என்ன கண்டுபிடிக்கணும்? மீசியப்பா கண்டுபிடிப்போங்களா? அப்போ 4 6 12 கண்டுபிடிக்கிறோம். 2 பாரில் 4 எத்தனை தடவை? 2 தடவை. 6 2 3 6 12 வந்து 2 6 12. மறுபடியும் 2 பாரில் போடுறோம். 2 ஒரு தடவை, 3 அப்படியே வரும். ஏன்னா 2 பாரில் 3 வராது. 6 வந்து 3 தடவைங்களா? 3வது பாரில் போட்டோம்னா 1 1 1ன்னு கிடச்சிருச்சு. அப்போது மீசிமா ஏன் அப்படின்னா மீசிமா கண்டுபிடிச்சா பகுதி சமப்படுத்துகிறோம். மீசிமா என்ன கிடைக்குது? 2 × 2 4 4 3 12ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம பகுதி என்னவா மாற்றணும்? 12ஆக மாற்றணும். அப்போ 3/4 + 5/6 -7/12ங்களா? அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 4. 4ஓட எதை பெருக்குன்னா 12 வரும்? 3. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கி போங்களா? அடுத்து இருக்குது 6 இருக்குது. 6ஓட எதை பெருக்குன்னா 12 வரும்? 2. அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கி போங்களா? இங்கே 7/12ன்னு அப்படியே இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம். 3 9 / 4 3 12 + I2 10 + R2 12 -7/12 அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா? இப்போ பகுதி சமமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணுவாங்களா? அப்போ 9 + 10 -7. அப்போது 9 + 10 19ங்களா? அப்போ 19 - 7 வகுத்தல் 12. 19ல் 7 போச்சு அப்படின்னா மீதி என்ன வரும்? 12 வகுத்தல் 12ன்னு கிடைக்குங்களா? 19ல் 7 போச்சுன்னா 12. அப்போ என்ன ஆகும்? 12ஆவது பாரில் ஒரு தடவை, இது ஒரு தடவை. கீழே என்ன ஆன்சர் கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு எது தான் ஆன்சர்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதோட ஆன்சர் 1. அடுத்து 12வது கேள்வி பார்க்கலாம். 12வது கேள்வி. 3/4 - 5/8 + 1/2 = டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட மதிப்பு என்னென்னு கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்டில் இருக்குதானே சால்வ் பண்ணுவோம். அப்போ 3/4 - 5/8ங்களா? நமக்கு எப்படி இருக்கணும்? மைனஸில் இருக்குது. அப்போ பகுதி சமமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 4 8க்கும் மீசியமாக கண்டுபிடிப்போங்களா? 4வது பாரில் 1 இது 2 மறுபடியும் 2வது பாரில் 1 1ன்னு வருங்களா? அப்போது மீசிமா என்ன கிடைக்குது? நமக்கு 4 × 2 8ன்னு கிடைக்குதுங்களா? அப்போ நம்ம பகுதி என்ன மாற்றணும்? 8ஆக மாற்றணும். அப்போ 3 வகுத்தல் 4ஓட எதை பெருக்குன்னா 8 வரும்? 2. அப்போ மேலே 2ஆல் பெருக்குவாங்களா? 5 × 8 அப்படியே இருக்குது. அதை எப்படி வச்சுக்கிறோம்? 3 2 6 வகுத்தல் 4 2 8 -5/8ங்களா? அப்போ பகுதி சமமாகிடுச்சு அப்படின்னா தொகுதி என்ன பண்ணுவோம்? கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணுவோங்களா? அப்போ 6 - 5 என்ன வரும்? 1/8ன்னு கிடைக்குங்களா?
அடுத்து என்னது இந்த மூணாவது ஒன்று எடுக்கிறோம். அப்போ 1/8 ப்ளஸ் 1/2. இங்கே என்னவா இருக்குது நமக்கு பகுதி சமமாக இருக்கணும். அப்போ இங்கே 8 வரணும் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 வருங்களா. அப்போ 1/8 ப்ளஸ் 4/8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பகுதி சமமாக இருந்தால் மேலே இருக்கிறது கூட்டுவோம். அப்போ என்ன வரும் 1 + 4/8 5/8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 5/8 தான் சரியான விடை. அடுத்து 13வது கேள்வி பார்க்கலாம். 13வது கேள்வி 3/4 வகுத்தல் 5/8 + 1/2 கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ப்ராக்கெட்டில் இருக்க தான் போடுவாங்களா. அப்போ 5/8 + 1/2. இங்கே பகுதி எப்படி இல்லை நமக்கு சமமாக இல்லை. பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. அப்போ 8க்கும் 2க்கும் போடுறோம். ஸோ 2ஆவது பாடல் 8 4 தடவை 2 ஒரு தடவை மறுபடியும் 2ஆவது பாடலில் போட்டோம் அப்படின்னா இது 4 2 தடவை. ஸோ மறுபடியும் 2ஆவது பாடலில் போட்டோம் 1,1 வந்துடுங்களா. இப்போ என்ன கிடைக்குது மீசிமா = 2 × 2 × 2 2 4 4 2 8ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம பகுதி என்னவா மாற்றணும் 8ஆக மாற்றணும். அப்போ 5/8 8 தான் இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். 1/2 எப்படி மாற்றுவோம். ஸோ 2ஓட எதை பெருக்குன்னா 8 வரும் 4. அப்போ மேலேயும் கீழே 4ஆல் பெருக்கிப்போங்களா. அப்போ 5/8 ப்ளஸ் 1 4 4/2 4 8 அப்படின்னு கிடச்சிருங்களா. இப்போ பகுதி என்ன ஆகிடுச்சு நமக்கு சமமாகிடுச்சு 8ன்னு. அப்போ மேலே இருக்க தொகுதியை கூட்டுவாங்களா. அப்போ 5 + 4 என்னது 9/8ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதோட மதிப்பு 9/8. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க 3/4 வகுத்தல் தானே இந்த மதிப்பு கொடுத்துருந்தாங்க. 9/8ன்னு எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 3/4 அப்படியே எழுதுகிறோம். இங்கே இருக்க வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னு என்ன ஆகும் இந்த 9/8 8/9ன்னு தலைகீழாக மாறிடும். 9/8 8/9ன்னு தலைகீழாக மாறிடும். இப்போ 4ஆவது பாடலில் 1 4 4 2 4 8ன்னு கிடைக்கும். 3ஆவது பாடலில் 1 3 3 3 3 9ன்னு கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது 2/3. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பி ஆப்ஷன் ரெண்டாவது ஆங்கிற ஆப்ஷன் 2/3 தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து 14வது கேள்வி 3/4 பெருக்கல் 3/4 பெருக்கல் 5/8 வகுத்தல் 1/2 இருக்குங்களா. ஃபஸ்ட்டு இதை தான் முடிக்க போகிறோம். அப்போ 3/4 அப்படியே வச்சுக்கலாம். பெருக்கல் இங்கே என்ன இருக்குது 5/8 வகுத்தல் 1/2 இருக்குங்களா. இப்போது இதை வந்து நான் பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுவேன் 5/8 பெருக்கல். ஸோ வகுத்தலை பெருக்கலாக மாற்றினேன் அப்படின்னா 1/2ன்னா 2/1 வந்துடுங்களா. இப்போ 2ஆவது பாடலில் 1 2 2 2 4 8ங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்குது 5/4ன்னு கிடைக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு 5/4ன்னு கிடைச்சிருச்சு. முன்னாடி என்ன இருக்குது 3/4ன்னு இருக்குங்களா. அப்போ 3/4 பெருக்கல் 5/4ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 3. அப்போ 3 × 5/4ங்களா. 4 4 பெருக்கல் தானே. அப்போ 3 15 வகுத்தல் 4 4 16. அப்போ 15/16 அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஷன். ஸோ எத்தனாவது ஆப்ஷன் 4ஆவது இருக்கக்கூடிய ஆப்ஷன். அப்போ இதோட மதிப்பு 15/16. அடுத்து 15வது கேள்வி இவற்றுள் எந்த விகிதமுறை எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது. கூட்டல் நேர்மாறுன்னு என்னது a + -a = 0 = -a + a. ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸில் ஒன்று ப்ளஸில் ஒன்று இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்னது கூட்டல் நேர்மாறு 0 ஆகிடும். இப்போ 7 அப்படிங்கிறது கூட்டல் நேர்மாறு என்ன -7 -5/7 கூட்டல் நேர்மாறு என்ன 5/7 0 கூட்டல் நேர்மாறு -0. அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது நம்ம இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 0. ஸோ அப்போது இப்போ பாருங்கள் 7 + -7 இது ரெண்டையும் கூட்டணும் என்ன வருது 0. அதே மாதிரி -5/7 + 5/7 என்னது 0. 0 -0 0. அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது கூட்டல் நேர்மாறு நமக்கு 0ன்னு கிடைச்சிருது. அப்போ இதோட ஆன்சர் என்ன இவை அனைத்திற்கும் என்ன இருக்குது நமக்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது. ஸோ இது இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.